இவங்களுக்கு வேணுன்றப்ப மட்டும் அந்த உதவியை வந்து அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. அவங்க செய்யலைன்னா கோவப்படுறாங்க, கத்துறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க, அப்படியே வீடியோ தூக்குற மாதிரி செய்கிறாங்க. ஆனால் இதே நபர் நம்ம போய் உதவியும் கேட்டு நிற்கிறப்ப நம்மளை நாயை விரட்டுற மாதிரி அப்படியே விரட்டி விட்டுருப்பாங்க. அதை நினச்சி இந்த சமயம் கடவுள் பாருங்கள் உண்மையிலே இருக்கிறாருங்க. இதே நபரை நம்ம போய் உதவி கேட்டு நின்றுப்போம்ல, அதே நபர் நம்மக்கிட்ட திரும்பி வந்து சவத்தில் அடித்த பந்து மாதிரி நம்மக்கிட்ட வந்து நிற்பாங்க. அவங்களுக்கு தேவைன்ற அந்த உதவியை கேட்டு வந்து நிற்பாங்க. அந்த சமயம் வாடா வா, நீ தானே என்கிட்ட அன்னைக்கு தரத்தி அமிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிமிஷம் நீங்கள் கண்டிப்பாக அந்த இதை சொல்லியே ஆகணுங்க. நீங்கள் சொல்லணும், சொல்லி காட்டணும். சொல்லி காட்டலாமா? சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ அப்படிலாம் சொல்லி காட்டாதீங்கன்னு. கிடையாதுங்க, சொல்லி காட்டணும். இன்றைக்கி என்றைக்காவது ஒரு நாள் என்னோடய உதவி தேவைப்படுது அப்படின்னு நீ எதிர்பார்க்கல, அன்னைக்கு நீ பெரிய ஆள் மாதிரியோ என்னை ரொம்ப துச்சமாக நினச்சி என்னை வட்டி விட்டியே, இன்றைக்கி இந்த துச்சமான ஒரு ஆள்கிட்டேருந்து ஒரு சின்ன உதவி உனக்கு தேவைப்படுதில்ல, அதுக்கு நான் ஒரு அணில் மாதிரினாலும் உதவியாக இருக்கிறேன்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லி காட்டணும். ஏன்னா இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, தனக்கு எப்பயுமே யார்கிட்ட இருந்து உதவி தேவைப்படாது, எல்லாம் நம்மக்கிட்ட எல்லாம் இருக்குது, பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, நம்ம பெரிய ஆளாக இருக்கிறோம், நம்ம யார்கிட்டையும் எந்த இடத்துலையும் எப்பயும் போய் நின்ற மாட்டோம் அப்படின்ற மைண்ட் செட் உடையவங்களா தயவு செஞ்சு யாரும் எப்படியும் எப்போதும் இருக்காதீங்க. ஏன்னா யாரையும் ஒருத்தரை அவமானப்படுத்திடாதீங்க. இந்த அவமானம் நாளைக்கு நம்மளுக்கு முன்னாடி வந்து நிற்குமே, அவங்கக்கிட்ட போய் நம்ம நிற்கிறப்ப அப்படின்றத தயவு செஞ்சு யோசித்து எதையும் பேசுங்க. தானாக வந்து நீங்களாக வந்து எப்பயுமே என்ன சொல்கிறது, ஏணிக்கு நம்ம படி இருக்குதுல்ல, அது ஏறி போனால் திருப்பி இறங்கி வந்தால் தாங்க ஆச்சு. அங்கே ஏறின இடத்துல நின்றுக்கிட்டே இருக்க முடியுமா? இறங்கி வரணும் இல்லையா? ஆனால் சில பேர் ஏறி போயிட்டு அந்த ஏறின இடத்துலையே அந்த இடத்துல தொங்குற மாதிரி தொங்கிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அதுதான் அவங்களோட பிளேஸ், உயரமாக போயிட்டாங்களாம். அவங்க கீழே இறங்கவே மாட்டாங்களாம். மற்றவங்களெல்லாம் அப்படி துச்சமாக பார்த்து நீ இவ்வளோ தானா அப்படின்ற மாதிரி நம்மளை அவ்வளோ துச்சமாக கேவலமாக இடப்படுவாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி கேவலமாக யாரையும் எடை போடாதீங்க. ஏன்னா எந்த நிமிஷமும் எந்த காலத்துலேயும் எப்பயாவது இந்த நீங்கள் அவமானப்படுத்துகிற நபர்கிட்ட ஒரு சின்ன உதவி உங்களுக்கு தேவைப்படும். அதனால் யாரையும் அவமானப்படுத்துறதுக்கு முன்னாடி, இல்லை அவங்கள வந்து உங்கள்கிட்ட உதவி கேட்டு வந்து அவங்கள நீங்கள் விரட்டி விடுறதுக்கு முன்னாடி, இவங்களால் பின்னாடி நம்மளுக்கு ஏதாவது ஒரு சின்ன உதவி தேவைப்படுமா அப்படின்னு சொல்கிறது யோசிச்சுக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, அண்ணன் தம்பி 2 பேர் பயங்கர சண்டை போட்டிருப்பாங்க, சொத்தை பிரிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த சொத்துக்கு கையெழுத்துக்கு எதுக்காவது வந்து போடுறதுக்கு தம்பியோ அண்ணனோ கண்டிப்பாக ஒரு அம்மா இறந்துருவாங்க, அப்பா இறந்துருவாங்க. யாரோ ஒருத்தர் இறக்குறப்ப அவங்களுக்கு போய் அந்த சர்டிஃபிகேட் அதுன்னு வரப்போ எல்லோரும் வாரிசு சான்றிதழில் கையெழுத்து போடணுன்னா போய் நின்று தான் ஆகணும். அந்த இடத்துல வந்து நீ பெருசா நான் பெருசானா உங்களுக்கு வாரிசு சான்றிதழ் கிடைக்காது. இப்படி தான் உங்களுக்கு போயிடும். அதனால் ஒரு ஒற்றுமை, ஒரு என்னைக்கும் இன்னொருத்தவங்கக்கிட்ட போய் நிற்கணுமே அப்படின்றத வந்து தயவு செஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான் என்னுடைய கருத்து. என்ன அப்படின்னா, யாரும் என்றைக்கும் ஒரு சின்ன துரும்பு கூட பல்குத்த உதவும், அதை தெரிஞ்சுக்கங்க அப்படின்றதான் என்னுடைய இது. ஏன்னா சில பேர் ரொம்ப அடிமட்ட அளவில் வந்து ஒருத்தவங்கள அவமானப்படுத்தியிருப்பாங்க அந்த உதவிகள் கேட்டு போகிறப்ப. சில நேரம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க அப்படி தாங்க ஒரு கஷ்டத்தில் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவங்க அந்த வண்டியை வந்து சீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ அங்கே போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்போ அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, ஐயோ இந்த வண்டியை வந்து இப்படி சீஸ் பண்ணி போயிட்டாங்க, இது வந்து அந்த கம்பெனிக்காரவங்களுக்கு அவங்களுடைய அண்ணன் வந்து தெரிஞ்சவங்க. அதனால் கால் பண்ணி அவங்க சொல்கிறாங்க, அண்ணன் வந்து இந்த கம்பெனிக்காரவங்க வந்து என் வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அதனால் வந்து நீ தயவு செஞ்சு சொன்னா அந்த கம்பெனிக்காரன் இவங்க சொன்னால் கேட்குற அந்த ஒரு உயர்ந்த நிலையில் அந்த அண்ணன் இருக்கிறாரு. ஆனால் அந்த சமயம் இவர் என்ன பண்ணுறாருன்னா, கால் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்குறப்ப அவங்கள யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு வச்சுட்டாரு. ஆனால் அதே காலகட்டத்தில் இவர் ஒரு நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி கிடக்கிறப்ப இவங்களுடைய அந்த தம்பியானவருடைய ரத்தம் தான் தேவைப்பட்டுச்சு. அப்போ ஏன்னா இவங்க 2 பேருக்கு தான் ஒத்து போச்சு. அப்போ இவங்களை தான் கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு மாற்றப்பட்டாங்க. அதனால் யாரோட உதவியும் எப்பயாவது தேவைப்படுங்க. நீங்கள் அப்படியே ஈஸியாக இவங்க தேவைப்படாது அப்படின்னு சொல்லி அவங்கள யாரையும் நீங்கள் என்ன செஞ்சிடாண்டா அவாய்ட் பண்ணிட வேண்டாம் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. இன்றைக்கி அவாய்ட் பண்ணுறவங்க நாளைக்கு அவங்க முன்னாடி போய் நிற்கிறப்ப ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதனால் யாரையும் பார்த்து எதையும் நிதானமாக பேசுங்க அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.